ஸோ ஹாய் நண்பா, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே பணம் வர்றப்போ தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம சவுண்ட் பாக்ஸு, கியூஆர் ஸ்டிக்கரும் எப்படி சொல்கிறது, அதை ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அதுலேயும் வர்ற ஏஜென்ட் வக்கால் வழிக்கு பிறந்தவனுக்கு இப்படி ஸ்கேம் பண்ணிவிட்டு போய் சுயநலத்துக்காக என்ன இருக்கோ அதை உண்மையை சொல்லி விற்றுட்டு போகணும். பொய்யை சொல்லி விற்றுட்டு போய் என்ன அப்படி சாதிச்சிட்ட, அறிவு வேண்டாம், சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியான்னு கேட்க தோணும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். என்னென்னா இப்போது நம்ம சவுண்ட் பாக்ஸ்னால் அதிகமாக எல்லார் வாயிலையும் ஃபோன்பேவே பண்ணாலும் வாயிலேருந்து வர்றது என்ன, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பாரத் பே, அது இல்லைன்னா பேங்க்கோட அந்த கியூஆர் ஸ்டிக்கரும் சவுண்ட் பாக்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஏன்னா இதில் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏஜெண்ட்டை போட்டு சேல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்படி நமக்கு இந்த மூணில் எது பெனிஃபிட்டு, எப்படி ஆர்டர் போகிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, ஃபோன்பே பிஸ்னஸ், ஜிபே பிஸ்னஸ், பாரத் பே பிஸ்னஸ், பேடிஎம் பிஸ்னஸ் நீங்களே டவுன்லோட் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் மட்டும்தான் கூகுள் பே பிஸ்னஸும் பேடிஎம் பிஸ்னஸும் நீங்களே டவுன்லோட் பண்ணி ஆப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா கியூஆர் ஸ்டிக்கரும் சவுண்ட் பாக்ஸும் உங்களுக்கு தேடி வந்துடும் 1 வீக்கில். ஃபோன்பேக்கும் பாரத் பேக்கும் ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்களே டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும். நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, கடை ஷாப்பு, என்ன ஒர்க்கு, என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு பண்ணிங்கன்னா நீங்களே உங்களுக்கு அதுக்கு தேடி கொடுத்துருவாங்க. பாரத் பே கியூஆரும் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஏஜென்ட்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதே ஃபோன்பே கியூஆர்னால் ஏஜென்ட் வந்தால் மட்டும்தான் அந்த கியூஆரே ஆக்டிவேட் பண்ண முடியும். பாரத் பே வித்தின் செகண்டில் கியூஆர் அப்போவே 5 நிமிஷத்தில் உங்கள் அந்த பிஸ்னஸ் பாரத் பே ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அப்படி எனக்கு ஸ்கேம் பண்ணவன் தான் இந்த ஃபோன்பே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா, எனக்கு கியூஆர் மட்டும் போதும்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் என்கிட்டயே உருட்டுறான். இல்லைங்க, சவுண்ட் பாக்ஸ் சுற்றா தான் அவனுக்கு இன்சென்டிவ், சவுண்ட் பாக்ஸு கியூஆரும் கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும், காம்போ ஆஃபராம்மா. என்ன உருட்டுற ஒருத்தனுக்கு வேணுன்னா தாண்டா வாங்கணும். நீ ஃபோர்ஸ் பண்ணி விற்கிறதுக்கு இது என்ன ஜவுளி வியாபாரம்? என்னமோ உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லாத மாதிரி. இல்லை, நானும் ஜிபேயில் ஒர்க் பண்ணவன் தான். கியூஆர் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தா போதும், சவுண்ட் பாக்ஸ் வேணும்னா கொடுத்தா போதும். அப்படி எனக்கு சொன்னோன்னே எனக்கு தேவையே இல்லைப்பா. உடனே நான் பாரத் பே டவுன்லோட் பண்ணேன், கியூஆர் உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சவுண்ட் பாக்ஸ் எனக்கு வேணும்னா நான் ஆர்டர் போட்டுக்குவேன். இன்னமும் இவனை விட்டால் சர்வீஸே இல்லாத மாதிரியும். அதுக்கப்புறம் 2 நாள் ஃபோன் பண்ணி நான் ஃபோன்பேயில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவனே கூப்பிட்டு சொல்கிறான், இல்லை பிரதர், அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, ஃபோன்பே கியூஆர் மட்டும் உங்கள் விருப்பம் தான், வாங்கினா வாங்கிக்கலான்னு. இல்லை, எதுக்கு இந்த பொழப்பு? திரும்பவும் சொல்கிறேன்பா, இதில் எது பெஸ்ட்டுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜிபே தான் பெஸ்ட்டு. ஏன்னா சவுண்ட் பாக்ஸ் எல்லாருமே ஆர்டர் போடுவீங்க, ஆனால் ஃபோன்பே நிறையா பணம் எடுப்பான் சவுண்ட் பாக்ஸுக்கு. ஜிபேயில் பார்த்தீங்கன்னா 2 பிளான் இருக்கும், வருஷத்துக்கு 1, மாதத்துக்கு 1, 25 நாளைக்கு மட்டும். அந்த 25 நாளைக்கு டெய்லி 5 ரூபாய் எடுத்தால் 125 ரூபா எடுப்பானா. அந்த 125 ரூபாயும் அடுத்த மாதம் கேஷ்பேக்காக அந்த பணம் உனக்கே வந்துடும். உங்கள்கிட்ட ₹1 எடுக்க மாட்டான். ஆனால் ஃபோன்பே பிடுங்கிட்டு தான் இருப்பான், உனக்கு எதுவும் திருப்பி கொடுக்க மாட்டான். ஸோ கவனமாக இரு. ஃபோன்பே முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஜிபேவை யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஃபோன்பே கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுறான், கவனமாக இரு. வர்ற ஏஜென்ட்டுக்கிட்ட கவனமாக இரு. அவனை நீ வச்சுட்ருக்கோன்னு அவசியமே இல்லை. நீ அந்த ஃபோன்பே பிஸ்னஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு பண்ணி கொடுத்துருவான். நீயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் சவுண்ட் பாக்ஸுக்கு ஆன்லைன்லேயே. எனக்கு தெரிஞ்சு ஃபோன்பே வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை விட்டுட்டு ஜிபேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபு. நிறைய நமக்கு பெனிஃபிட் அதில் தான் இருக்குது. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்து. இன்னமும் நிறைய பேர் அந்த தெரியாமல் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்காதீங்க. சவுண்ட் பாக்ஸ் கியூஆரை பொறுத்த வரைக்கும் ஃபோன்பே பயங்கர ஸ்கேமு, வர்ற ஏஜென்ட்டும் பயங்கர ஸ்கேம் பண்ணுறானுங்க. அப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாள், ஒருத்தன் மட்டும்தான் அறிவாளி.